எக்ஸாம்பிள் 2 டிரான்சாக்ஷன் வந்து பாட் கூட்ஸ் ஃபார் கேஷ் 4000 ருபீஸ்க்கு கூட்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த டிரான்சாக்ஷனை அனலைஸ் பண்ணணுமா. திஸ் டிரான்சாக்ஷன் கேஷ் டிரான்சாக்ஷன் ஆஸ் கேஷ் இஸ் இன்வால்வ்டு. இந்த டிரான்சாக்ஷனில் வந்து கேஷ் இன்வால்வ் ஆகுது இல்லையா. ஸோ அப்போ இது வந்து என்னது கேஷ் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன டிரான்சாக்ஷனோ அதை எழுதிக்கிட்டாங்க. ஸோ இதில் என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா, ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகுது. கேஷ் கொடுக்குறாங்க இல்லையா, கேஷ் கொடுத்து தானே ஏதோ கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க, அப்போ கேஷ் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகுது. நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுன்றது நாமினல் அக்கௌண்ட்டு, அது உங்களுக்கு தெரியும். ஸோ கேஷ் அக்கௌண்ட்ன்றது ஒரு ரியல் அக்கௌண்ட்டு. ஸோ ஹவு அஃபெக்டட் இன் பிஸ்னஸ், இது வந்து பிஸ்னஸில் எப்படி அஃபெக்ட் ஆகுது. எக்ஸ்பென்சஸ் மேட், நீங்கள் ஏதோ ஒரு செலவு பண்ணுறீங்க இல்லையா, ஏதோ பொருள் வாங்குறீங்க, நீங்கள் எக்ஸ்பென்சஸ் மேட், நீங்கள் எக்ஸ்பென்சஸ் வந்து நீங்கள் செலவு ஏதோ ஒரு பொருளுக்காக நீங்கள் காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்குறீங்க, அதுக்காக நீங்கள் செலவு பண்ணுறீங்க, அதெல்லாம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்டை இப்போது இங்கே செலவு பண்ணுறோன்னு மேலே சொன்னோம். எப்படி இது இன்வால்வ் ஆகுதுன்னா, செலவு பண்ணியிருக்கோம் ஏதோ ஒன்று, அதுதான் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகுது. கேஷ் அக்கௌண்ட் வந்து ரியல் அக்கௌண்ட்டு நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு இது எப்படி கேஷ் வந்து எப்படி இன்வால்வ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் கோஸ் அவுட். நம்ம கேஷ் கொடுத்து தானே நம்ம ஏதோ ஒரு பொருளை வாங்குகிறோம். ஸோ நம்மக்கிட்டேருந்து கேஷ் போகுதப்போ கேஷ் கோஸ் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து டெபிட்டாக கிரெடிட்டானு இப்போ கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் என்ன ஐடியா சொன்னேன்னா, நாமினல் அக்கௌண்ட்டில் போயிட்டு டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு இங்கே என்னென்னா எக்ஸ்பென்சஸ் மேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பென்சஸ் மெயின்னா எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து டெபிட் சைடு வருது. ஸோ நம்ம அதை டெபிட் சைடு எழுதணும். கேஷ் கோஸ் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேஷ் வந்து நம்ம இதை விட்டு போய் ஸோ ரியல் அக்கௌண்ட்டில் போயிட்டு கேஷ் கோஸ் அவுட்னா கிரெடிட் சைடு எழுதணும். ஸோ கிரெடிட் சைடு எழுதுறீங்க. ஸோ இது எப்படி எழுதலாம், இப்போ ஜேர்னல் என்ட்ரி போட போகிறீங்க. ஸோ டேட் கொடுத்தா டேட் எழுதிக்கோங்க. பர்டிகுலர்ஸில் போயிட்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட், இப்போ டெபிட் சைடு எழுதணும் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு கிரெடிட் சைட் கேஷ் அக்கௌண்ட் 4000. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க சொன்ன வீடியோவில் அதான் சொல்லியிருப்பேன் எக்ஸாம் 1க்கும். ஸோ இங்கே வந்து என்ன எழுதுறதுன்னு தெரியலனா, எனக்கு இந்த மாதிரி கேஷ் பர்ச்சேஸ் இந்த மாதிரிலாம் எழுத வரணும். ஸோ என்ன கொஷின் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கோங்க.